அவங்க 2 நிமிஷம் சாட்சி சொல்லுவார்கள். 15 வருடம் கழித்து கர்த்தர் ஒரே பிரசவத்தில் 3 பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவங்க அந்த குழந்தைகளையும் எடுத்துட்டு வரும்படியாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக வந்திருக்கிறாங்க. 3 பிள்ளைகளுக்கு பேருமே மிராக்கிளின்னு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வேறொரு பேர் உண்டு, அந்த பேர் மறந்துட்டேன். ஆனால் மிராக்கிளின் மட்டும் ஞாபகத்தில் இருக்கு. வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் we love you Father Jesus. உம்மால் கூடாதது இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இங்க தள்ளி வாங்க, இங்க தள்ளி வாங்க, இங்க தள்ளி. உம்மால் கூடாதது எதுவும். கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். We bless your name Jesus. Ramatro laktere hantara lagadara. மகிமை கர்த்தருக்கே. Jesus, we love you Jesus. Sharabadudarabaladara hantare labakaramatulalara. Amen. Amen. Yes. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் எங்களை சென்னையிலேருந்து இந்த இடத்துல கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு 15 இயர்ஸாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அநேக ட்ரீட்மெண்ட்கள் எடுத்து எல்லா ட்ரீட்மெண்ட்லேயும் எங்களுக்கு லாஸ்ட்டில் தோல்வி தான் மிஞ்சும். எங்களோட சரீரமாக கெட்டு போனது மாத்திரம் இல்லை, எங்களோட பணங்களும் நிறையா நாங்கள் செலவழித்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது. லாஸ்ட் இயர் ட்ரீட்மெண்ட் போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் போனோம். நாங்கள் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முந்தின நாள் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்வீஸ் பாஸ்டரோட சர்ச்லேருந்து எங்களுக்கு ப்ரீமியர் ஆச்சு. அதில் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்காகவே பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையாக இருந்தது. மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. நீங்கள் குழந்தைக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே எங்களுக்கு இருதயத்தோடு பேசினது. அடுத்த நாள் நாங்கள் செக்கப் போகும்போது எங்களுக்கு கன்ஃபார்ம் செய்யப்பட்டு 3 குழந்தைகள் கருத்தரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 3 குழந்தைங்களையும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ரிஸ்க் இருக்குது. மதருக்கும் ரிஸ்க் இருக்குது. 3 குழந்தைகளும் ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ரிஸ்க் இருந்தாலும் அது 2 குழந்தைங்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கர்த்தர்கிட்ட இது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தரே எங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் கரையில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணோம். 3 குழந்தைகளும் நானும் இன்னைக்கு ஜீவனோட சுகத்தோடு அநேக கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக எங்களை புறஜாதிகள் மத்தியில் ஒரு மகிமையாக நிறுத்தியிருக்காரு. சங்கீதம் 126 எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. புறஜாதிகள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக்கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை அநேக கண்களுக்கு மத்தியில் தேவனுக்கு மகிமையாக நிறுத்தினாங்க. அந்த 8 மாதங்கள் என்னால் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் நான் இந்த குழந்தைகளை சுமந்தாலும் தேவன் என்னை 32 வீக்ஸ் தாண்ட கிருபை செய்தார். குழந்தைங்க வந்து கிராம்ஸில் தான் வெயிட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு குழந்தைங்களும் 2 கிலோக்கள் இருந்தாங்க. சிங்கிள் சைல்டில் கூட இல்லாத ஒரு வெயிட்டை ட்ரிப்ளட் பேபிஸ்க்கு எங்களுக்கு வெயிட் கொடுத்தாங்க ஏசப்பா. இடையில 3 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அதுலேயும் ஆண்டவரோட கரம் இருந்து எங்களுக்கு குழந்தைங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது, இதை நீங்களாம் ரிஸ்க் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் யார் உங்களுக்கு வேணான்னு சொன்னாங்களோ, ரிஸ்க்குன்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கு முன்னாடியே இந்த பிள்ளைகளை அருமையாக ஆண்டவர் கொண்டு வந்தார்.
பாஸ்டரோட ஒவ்வொரு சாங், டேவிட் சாம் பாஸ்டரோட ஒவ்வொரு சாங்கும் அதை நாங்கள் ஒரு ஜெபமாக மாற்றி ஒவ்வொரு நாளும் அந்த 8 மாதங்கள் அந்த ஒரு ஜெப அறிக்கையாக நான் செய்து கொண்டே இருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் மலடிய சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி எங்களை நிறுத்தியிருக்காரு. எங்களை போல இந்த சாட்சி ஒரு ஊட்டியிலேருந்து வந்த கப்புள்ஸ் மூலமாக எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எங்களை மாதிரி யாராவது குழந்தை இல்லாமல் காத்து கொண்டு இருந்தீங்கன்னா இந்த சாட்சி கண்டிப்பாக உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கணும். எங்கள் தலையை உயர்த்தின தேவன் உங்கள் தலையும் நிச்சயமாக உயர்த்துவார், சாட்சியாக நிறுத்துவார். நம்மளை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். Thank you, Pastor, for this wonderful opportunity. Thank you so much for your prayers. God bless you. Amen. அப்படியே கைகளை உயர்த்தி இந்த குடும்பத்தை bless பண்ணலாமா? அப்படியே நில்லுங்க ஒரு வாரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த 3 பிள்ளைகளை காத்திருக்க வைத்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அழகான பிள்ளைங்க. பிள்ளைங்க பேர் என்ன சிஸ்டர்? ஜோவிட்டா மிராக்லின். யாரு ஜோவிட்டா மிராக்லின்? இல்லை. ஓகே. ஜெசிகா மிராக்லின். இன்னொரு நேம் ஜோவானா மிராக்லின். எல்லாரும் கைகளை உயர்த்தி. உங்களுக்கு மிராக்லின் ஞாபகத்தில் இருக்கும். அற்புதம், அற்புதம், அற்புதம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அருமையான பிள்ளைகளை நினைத்தருளி ஆசீர்வதித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை உமக்கென்று வளர்க்க வேண்டிய எல்லா கிருபைகளையும் அதற்கான எல்லா அனுகூலங்களையும் கொடுத்து ஆண்டவர் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் காண வேண்டிய அத்தனை நன்மைகளை இந்த பெற்றோர் கண்டு மகிமைப்படுத்தி மகிழ என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே புத்திர பாக்கியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறாங்க. இதே போல இது அவர்கள் வாழ்க்கையில நடக்க போகிற அற்புதத்துக்கான அடையாளமா இருப்பதாக, அடையாளமா இருப்பதாக. அப்படியே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே கடந்த நாட்களிலே இந்த கொடைக்கானல்ல இருந்து வந்த ஒரு ஃபேமிலி ஆண்டவரே 2 குழந்தைகளை ஒரே பிரசவத்தில் கொடுத்தீங்க. அந்த சாட்சியை கேட்டு இவங்க பலப்பட்டு இருக்கிறாங்க. இதே போல இன்னைக்கு கர்த்தாவே இந்த 3 குழந்தைகளை கொடுத்திருக்கிறீங்க. இந்த சாட்சியை கேட்டு ஆண்டவரே யார் யாரை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீரோ அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையில் நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது ஆமென். உம்மால் கூடாதது துடரபல துடரமம சிரே உம்மால் சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கி சகலத்தையும் நீர் உருவாக்கி. Glory Father. வார்த்தையாலே நீர் உருவாக்கி. விசுவாசத்தோடு என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. நம்புறீங்களா? என் வாழ்விலும் ஆமென் கரத்தினால் செய்து நிறைவேற்றுவார் சகோதரி சகோதரா. காரணம் அவர் கைகள். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஜீசஸ் ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது. அப்படியே சொல்லுங்க, நல்லவரே. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா. ஆராதனை
ஆராதனை. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். லூக்கா 21 சொல்லப்பட்டிருக்கிறது, சில சீஷர்களுக்கு சில கடினமான சூழ்நிலையை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆனாலும் இது உங்களுக்கு சாட்சி ஆவதற்கு ஏதுவாகும். ஆமென். நம்ம சில பாதையில நடக்கிறது வரைக்கும் தான், அல்லது அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறது வரைக்கும் நாம் மற்றவர்களுக்கு காட்சியா தான் இருப்போம். ஆமென். ஆனா அது நடந்த பிறகு சாட்சி. ஆமென். அல்லேலூயா. இந்த காட்சியா இருக்கிறதுனால சிலர் கேட்டுருவாங்களோ, அதை கேட்டுருவாங்களோ, இப்படி கேட்டுருவாங்களோ அப்படி சொல்லிட்டே நம்ம மறைந்து 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 மறைந்து. ஆமென். வயதான காலத்துல எலிசபெத் கர்ப்பவதி ஆனாங்க. அவங்க 6 மாசம் வரைக்கும் மறைஞ்சே இருந்தாங்க. ஆமென். அப்படி அப்பதான் ஒரு வாழ்த்து செய்தி கேட்குது. ஹல்லேலூயா. வாழ்த்துறவங்க வந்தபோது எலிசபெத் கதவு திறக்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாம கேட்டுட்டுன்னு சொல்லிட்டு கதவை அடைத்து மறைந்தே இருக்கிறாங்க. வாழ்த்துறவங்க வந்த போது. ஆமென். பிள்ளை துள்ளி குதிச்சுதான். நம்ம அப்படிதான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. ஐயோ அவர் வாராரு, கதவை போட்டி நான் வீட்டுல இல்லைன்னு ஒருத்தங்க வரும்போது நம்ம ஒருத்தங்களை வாழ்த்துறதுலயே அந்த நிறைவு இருக்கு. வாழ்த்தணும், மனதார வாழ்த்தணும். அதனாலதான் ஒவ்வொரு சர்வீஸ்லயும் 4 பேரை பார்த்து வாழ்த்துங்கன்னு சொல்லுவோம். ஒரு சிலர் மட்டும் அசையாமல் நிலைத்திருக்கும். வேணா என்ன வாழ்த்துங்க, நல்ல பிளஸ் பண்ணணுங்க. உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் அழைப்பை அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபிச்சிராத அப்படின்னு சொல்லிட்டு தான் இதாங்க கிறிஸ்து நமக்கு கற்று தந்தது.